வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டாபிக். அதாவது உங்களுடைய முக்கியமான ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் டிலீட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கண்டிப்பாக 100% ஒர்க்கிங் சாஃப்ட்வேர். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முதல்ல நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா அடுத்த முறை இந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி நம்ம SD கார்டு, பென்ட்ரைவ், சிஸ்டம், லேப்டாப், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எப்படி மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு போட்டோ இல்லாட்டா வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வேற டிவைஸ்ல பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இடையில டக்குன்னு உங்களுடைய போன் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்லாட்டா கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் டிலீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இரண்டாவது சான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு போட்டோவை டிலீட் பண்ண போய் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வந்து டிலீட் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு காரணம். இல்லாட்டா வந்து உங்களுடைய SD கார்டு இல்லாட்டா பென்ட்ரைவ் சிஸ்டம்ல வந்து வைரஸ் ஆயிட்டும் உங்களுடைய போட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாம் கரப்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஃபார்மேட் பண்ண போயிட்டு அதை சரியா ஃபார்மேட் ஆகலனாலும் உங்களுடைய போட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கின்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பி தவறி டிலீட் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ரீசைக்கிள் பின்ல போயிட்டு பர்மனன்ட் டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க. இது மாதிரி உங்களுடைய போட்டோஸ் வந்து சுத்தமா உங்களுடைய டிவைஸ்ல இருந்து காணாம போயிட்டாலும் அதை வந்து எளிய முறையில் வந்து நம்ம ரிகவர் செய்ய முடியும். அதுக்கான சாஃப்ட்வேரை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்துருக்கிறேன். இந்த 3 லிங்க்ல நீங்க ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைட்டுக்கு வருவீங்க. அதாவது recoverit.songs சொல்லிட்டு இருக்குது பாத்தீங்களா, இந்த சைட்டுக்கு வருவீங்க. இங்க ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம வந்து ஃப்ரீயா வந்து ஒரு 500 MB எளிய முறையில் நம்ம போட்டோஸ், வீடியோஸ் ரெக்கவர் செஞ்சுக்க முடியும். எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணி இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓபன் ஆயிடும். இது மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பென் டிரைவ், மெமரி கார்டு, டிலீட் ஆன ஃபைல்ஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியா வந்து ரெக்கவர் செஞ்சுக்க முடியும். அதாவது உங்களுடைய டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆயிட்டு இருந்தாலும் வந்து அதுல இருந்து நீங்க ஈஸியா ரெக்கவர் செஞ்சு கொள்ள முடியும். இப்போ வந்து நம்மளுடைய பென் டிரைவ்ல இருந்து எப்படி போட்டோஸ், வீடியோஸ் வந்து ரெக்கவர் செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய பென் டிரைவ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்னுடைய பென் டிரைவ் ஓபன் பண்ணிக்கிறேன். என் பென் டிரைவ் ஓபன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிவின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த டிவின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபோல்டர்ல வந்து நான் ஒரு போட்டோ, ஒரு வீடியோ ரெண்டுத்தையும் வந்து டிலீட் பண்ணிடுறேன். இங்க மட்டும் டிலீட் பண்ணது இல்லாம நான் ரீசைக்கிள் பின்ல இருந்தும் என்னுடைய போட்டோஸ், வீடியோஸை வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். இது மாதிரி டிலீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், USB டிரைவ்ல இருந்து நம்மளுடைய போட்டோஸ், வீடியோஸ் வந்து டிலீட் ஆகிக்குது. அதனால வந்து இங்க எக்ஸ்டர்னல் டிவைஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். நம்மளது டிரைவ் வந்து F டிரைவ், அதனால வந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இது மாதிரி நம்ம ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இது வந்து ஃபுல்லாக ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். ஃபுல்லாக ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும் போது இங்கே ட்ரீ வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். எந்த ஃபோல்டர்ல இருந்து டிலீட் ஆயிருந்தாலும் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இங்கே கூட செக் பண்ணிக்கலாம். உதாரணமாக நான் வந்து டிவி என்ற ஃபோல்டர்ல இருந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸை நம்ம டிலீட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஃபோல்டர் காமிக்குது. இந்த டிவி ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2 மிஸ்ஸிங் ஃபைல் மட்டும் இங்கே காமிக்குது பார்த்தீங்களா, MP4 இது மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக ரிகவர் ஆன உடனே நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸை ஈஸியாக ரிகவர் செய்து கொள்ள முடியும். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஸ்கேன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு காமிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துறோம். இப்போ வந்து உங்களுடைய ஃபோல்டர்ல வந்து எந்த ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரே வேணா காப்பி பண்ணிக்கலாம். இல்லாட்ட எந்த ஃபைல் காப்பி ஆகணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி டிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க இங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்க ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இது மாதிரி ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா 99.56 MB வந்து ஃப்ரீ ஃபைல் ஆகுது. இங்க வந்து இதுல கூட நீங்க இன்னும் கொஞ்சம் வேணா ரிகவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்மளுக்கு வந்து 500 MB வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த 500 MB வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்க சேவ் ஆகணும் சொல்லிட்டு கேக்குது ஆப்ஷன். நம்ம என்ன பண்றோம், இங்க நியூ வால்யூம்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்க எங்க வேணா அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நியூ வால்யூம்ல நான் என்ன பண்றேன், இங்க ஓல்டு லேப்டாப் டேட்டா இருக்குது, அது மேல கிளிக் பண்ணி ரிகவர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்களுடைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து 100% கண்டிப்பா நல்ல முறையில் வேலை செய்யுது. பயப்படாம வந்து 1 GB 2 GB மேல உங்ககிட்ட போட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க மிஸ் பண்ணாம போட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் வந்து ரிகவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்றதுல உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிலீட் பண்ண லோகோ, அதுக்கப்புறம் இன்ட்ரோ, வீடியோ ரெண்டுமே வந்து ஈஸியா ரெக்கவர் ஆயிடுச்சு. இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா பேபால் மூலமும் இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெக்கவர் சாஃப்ட்வேரை நீங்க பர்ச்சேஸ் பண்றதால உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. முதல் அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுடைய பர்சனல் போட்டோஸ், வீடியோஸை வந்து மற்றவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு பர்சனல் போட்டோவை நீங்களே வந்து ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டா உங்க கொலீக் யாராவது போட்டோஸ், வீடியோஸ் வந்து டிலீட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ரெக்கவர் பண்ணி கொடுத்து அவங்க கிட்ட சார்ஜஸ் வாங்கிக்கலாம். அந்த சார்ஜஸ் மூலமாவே இந்த சாஃப்ட்வேருடைய விலையை வந்து உங்களால ஈக்குவல் பண்ணிக்க முடியும். நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் ஆக போறது இல்ல. ஈஸியா தான் நீங்க வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.